அனைவருக்கும் வணக்கம். டான் பிரியசாத் நேற்று இரவு 9:10 மணியளவில் சுட்டு கொலை செய்யப்பட்ட டான் பிரசாத் சம்பந்தமாக டான் பிரியசாத் சம்பந்தமான ஒரு சிறப்பு காணொலியாக இந்த காணொலி அமைய போகிறது. ஒரு விரிவான ஒரு ஆய்வு காணொலியாக கூட இந்த காணொலி அமையும். நேற்று இரவு 9:10 மணிக்கு பல துப்பாக்கி சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இடம் எங்கென்று நாங்கள் பார்க்கின்ற போது கொலன்னாவையில் உள்ள ஒரு ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் தான் அந்த துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் நடைபெறுகின்றன. ஏறக்குறைய ஒரு 6-7 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. சிசிடிவி காணொலியில் இந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஒருவர் ஹெல்மெட் அணிந்து கொண்டும் ஒருவர் சாதாரணமாக முகத்தை மூடிக்கொண்டும் அந்த மேல் மாடி, அதாவது கொலன்னாவை என்ற பிரதேசத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றின் மேல் மாடிக்கு நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று பல துப்பாக்கி சத்தங்கள் அந்த இடத்தில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய 6-7 துப்பாக்கி வெட்டு சத்தங்கள் அங்கு ஒலித்து கொண்டிருக்கின்றன. அதன் பின்னர் மிக வேகமாக அந்த ஹெல்மெட் அணிந்த நபரும் மற்றைய நபரும் அந்த இடத்தை விட்டு ஓடிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மோட்டார் சைக்கிள் வந்த இந்த இருவரால் தான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதைவிட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்த ஒரு குற்றச்சாட்டும், அதாவது டான் பிரியசாத் சம்பந்தமாக வெளியிடப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுமாகத்தான் இந்த காணொலி அமையப் போகின்றது. எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி விரிவான காணொலி, மிகவும் ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான காணொலி. அநேகமாக யாராவது இருந்தால் அவருக்கு எதிராக அவர் சம்பந்தமாக அனுதாபங்கள், வருத்தங்கள், கவலைகள் தான் நாட்டில் இடம்பெறும். இந்த டான் பிரசாத்தின் இறப்பு மூவின மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லி இளைஞருடைய பிரதானமான 3 இன மக்களும் மிகுந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தில் இப்பொழுது இருக்கின்றார்கள். அவர்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று காணப்படுகின்றது. சமூக ஊடகங்கள் அனைத்திலும் ஃபேஸ்புக்குகள், டிக்டாக்குகள், யூடியூப்புகள் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களிலும் சிறிய ஷார்ட் வீடியோக்களில் இது சம்பந்தமாக நகைச்சுவை காட்சிகள், அதாவது மகிழ்ச்சியினுடைய எல்லை மீறிய நிலையில் நகைச்சுவை காட்சிகளாக சிறிய கட்டங்களாக தற்போது வைரலாகி கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் விரிவாக இந்த விஷயத்தை பார்ப்போம். இந்த டான் பிரியசாத் என்பவருடைய சொந்த இடம் கொலன்னாவை என்று சொல்லப்படுகின்றது. மிகவும் வறிய குடும்பத்தில் பிறந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. குடிசை வீட்டில் இருந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. இவருடைய வன்முறைகள் ஆரம்ப காலத்தில் இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருந்தாலும் இவருடைய வன்முறை செயற்பாடுகள் தான் அதிகமாக காணப்படுகின்றது. இவர் ஆரம்ப காலத்தில், அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சியான எஸ்எல்பிபி கட்சியாக கவரப்பட்டு அந்த கட்சியினுடைய கொள்கை திட்டங்களில் ஈடுபட்டு அந்த கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தீவிர ஆதரவாளராக இவர் இருந்திருக்கின்றார். இவருடைய வன்முறை செயற்பாடுகள் காரணமாக இவர் ஒரு ராஜபக்சவனுடைய கூலிக்கு கொலை செய்கின்ற அல்லது குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற, தங்களுடைய எதிரிகளை அழிக்கின்ற அல்லது எதிரிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற ஒரு அடியாளாக, சினிமா பாணிகளில் வருகின்ற படங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவ்வாறான ஒரு வன்முறையாளனாக, அடியாளனாக ஒரு டான் என்ற பெயரை தாங்கி இவர் விளம்பர வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் இவருடைய அந்த கொலை முயற்சி, இவருடைய அந்த அதாவது ராஜபக்சக்களுக்காக செய்கின்ற அந்த வன்முறைகளால் ராஜபக்சவனுடைய பல லட்சக்கணக்கான பணங்களை வாங்கி, மில்லியன் கணக்கான பணங்களை வாங்கி இவர் ஒரு மிகப்பெரிய மாடி வீடுகளை விலைக்கு வாங்கி அதற்கு அதிபதியாக இருந்ததாக சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க நடந்த சம்பவத்துக்கு வருவோம். நேற்றிரவு சரியாக 9:10 மணிக்கு கொழும்பில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் 4வது மாடியில் துப்பாக்கிச் சூடுகள் கேட்கின்றன. 6க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்கின்றன. அந்த துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு சில செகண்ட்களுக்கு முன்னர் தான் ஒருவர் ஹெல்மெட் அணிந்து கொண்டும் இன்னொருவர் சாதாரணமாக முகத்தை மூடிக்கொண்டும் அந்த வீட்டுக்குள் நுழைகின்றார்கள்.
இவர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிள் வந்ததாக கூறப்படுகின்றது. மேல் மாடிக்குள் நுழைந்த போது குறித்த டான் பிரியசாத் என்பவர் அந்த மாடிக்கட்டடத்தில் அவருக்கென்று வாங்கப்பட்ட அந்த வீட்டில் குடிபானங்கள் வைத்து குடித்து கொண்டிருந்த சமயத்தில் சரியான தகவல்கள் இவர்களுக்கு கிடைக்கப்பெற்றதன் அடிப்படையில் அந்த இடத்துக்கு சென்று அவரை நோக்கி 6க்கும் மேற்பட்ட துப்பாக்கி வெட்டுக்களை தீர்த்து அவரை அந்த இடத்திலே இரத்த வெள்ளத்தில் சாய்த்துவிட்டு மிக வேகமாக ஓடி தப்புகின்றார்கள். இந்த சம்பவங்கள் மிக்க மகிழ்ச்சியான சம்பவங்களாக காணப்படுகின்றன. சமூக ஊடகங்களில் இவை வைரலாகி இருக்கின்றன. இந்த சம்பவத்துக்கு பின்னால் ஆரம்பத்தில் போலீஸாரால் முன்னுக்கு பின்னுக்கு முரணான சில தகவல்கள் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றுக்கான காரணங்கள் என்ன என்பது சரியாக தெரிய வரவில்லை. கொலை நடந்த சிறிய நேரத்தின் பின்னரே போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்து சென்றிருக்கின்றார்கள். உடனடியாக பிரியசாத் என்பவர் அந்த மாடி குடியிருப்பில் இருக்கின்ற மக்களால் தூக்கி கொண்டு சென்று கொழும்பு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார். அந்த சம்பவத்துக்கு பின்னர் போலீசார் வந்து தேடுதல் வேட்டைகள் நடத்தியிருக்கின்றார்கள். போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுக்கி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் போலீசார் இவர் இறந்து விட்டதாக செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. அதாவது 6க்கும் மேற்பட்ட துப்பாக்கி வீட்டுக்கள் தீர்த்தபடியால் போலீசார் அவர் இறந்திருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் ஊகித்திருக்கலாம். அதன் காரணமாக அவர் இறந்ததாக முதலில் அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டார்கள். பின்னர் சிறிது நேரத்திற்கு பின்னர் அன்னளவாக ஒரு 30-40 நிமிடங்களுக்கு பின்னர் போலீசார் இல்லை, அவர் இறக்கவில்லை, அவர் மருத்துவமனையில் உயிருடன் இருக்கின்றார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார், கொழும்பின் உடைய மருத்துவமனையில் ஐசி யூனிட்டில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை வழங்கியிருக்கின்றார்கள். அதன் பின்னர் சில மணித்தியாலங்களுக்கு பின்னர் அவர் உண்மையில் இறந்த செய்தி அங்கே போலீசாருக்கு கிடைத்திருக்கின்றது. அதை போலீசார் மீண்டும் ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இல்லை, அவர் அவர் உயிர் பிழைத்திருக்கவில்லை, அவர் தற்பொழுதுதான் உயிரிழந்திருக்கின்றார், இது உறுதிப்படுத்த செய்தி என்று சொல்லி அடுத்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த செய்திகள் உண்மையிலே இன்று அதிகாலை தான் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக சமூக ஊடகங்களில் சிறப்பாக, அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக வெளிவந்தன. இதன் பின்னர் இந்த ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியால் இலங்கையில் உள்ள மூவின மக்களின் மிக்க மகிழ்ச்சியாக இருப்பதை காணப்படுகின்றது. இதற்கு காரணம் இவர் உயிருடன் இருக்கின்ற காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வன்முறைகள், அட்டூழியங்கள், இனச்சேற்பாடு, அதாவது மூவினங்களுக்கு எதிராக இவர் மேற்கொள்ளப்பட்ட இன ஒடுக்குமுறை காரணமாக இவர் மேற்கொள்ளப்பட்ட வன்முறைகள், கொலைகள், கடத்தல்கள், கற்பழிப்புகள் என்று சொல்லி பல்வேறு செயற்பாடுகளில் இவர் கொழும்பு பகுதியில் ஈடுபட்டதாகவும், இவர் இறந்தது உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமில்லை, இது சம்பந்தமான மூவின மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக காணப்படுகின்றது. நேற்று இரவு வெள்ளம்பட்டி என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இவருடைய இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் பல கோணங்களில் மக்கள் அல்லது சமூக ஊடகங்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றன. இவர் ஒரு ராஜபக்சவின் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்ததாக கூறப்படுகின்றது. பல்வேறு கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் போன்ற வன்முறைகளில் ஈடுபட்டதன் காரணமாக தற்போதைய அன்ரா அரசின் கைது வேட்டைகளில் சிக்கினால் பல்வேறு உண்மைகளை இவர் கக்கக்கூடும் என்ற காரணத்தினால் குறித்த கட்சியினுடைய மேல்மட்ட ஆதரவின் பேரில் மேல்மட்ட ஓடருக்கு அமைய இவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும், அதாவது தங்களை சுட்டுக்கொன்று இவர் கொலை செய்யப்பட்டதாகவும், இவர் கைது செய்யப்படக்கூடிய சூழல் காணப்பட்டதை அடுத்து இவர் அவர்களாலே சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ஒரு செய்தி வெளியிடப்படுகின்றது. இல்லை, இவர் எதிராளிகளால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இன்னொரு செய்தி வெளியிடப்படுகின்றன. ஆயினும் இந்த செய்திகள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. நேற்று அடுக்குமாடி கட்டடத்தில் உறவினர் வீட்டில் மதுபானம் அருந்தி மகிழ்ச்சியாக இருந்த தருணம் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் துப்பாக்கிச் சூட்டு நடத்தப்பட்டதாகவும், மொத்தம் 6க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூட்டுக்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அவர் மீது 2 துப்பாக்கிச் சூடுகள் நெஞ்சில் பாய்ந்ததாகவும், ஏனைய துப்பாக்கிச் சூடுகள் தோள்பட்டை மற்றும் கைகளை தாக்கியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கிச் சூட்டை அடுத்து அந்த இடத்திலேயே சரிந்து விழுந்த டான் பிரியசாத் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சமயத்தில் உறவினர்களாலும் அங்கிருந்த அயலவர்களாலும் உடனடியாக அவரை காவிச் சென்று கொழும்பு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இருந்த போதும் சில மணித்தியாலங்களில் அவர் உயிர் பிழந்ததாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன.
இந்த விடயம் நேற்று இரவு 10 மணிக்கு நடந்தது. போலீசார் முன்னுக்கு பின்னாக இந்த தகவல்கள் கூறியதற்கு காரணம் துப்பாக்கிச் சூடுகள் 6க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூடுகள் அவர் மீது பாய்ந்ததன் காரணமாக அவர் இறந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தான் போலீசார் ஆரம்பத்தில் அவர்களுடைய மனக்குழப்பத்தின் காரணமாக இந்த செய்திகள் வெளியிட்டதாக தற்போது கருத்துக்கள் கசிகின்றன. குறிப்பிட்ட சம்பவத்தை அடுத்து இதன் பின்னர் இவர் பற்றிய பல்வேறு தகவல்கள், பல்வேறு கருத்துக்கள், இவர் பற்றிய பல்வேறு வன்முறைகள், இன ஒடுக்குமுறைகள், மஹிந்த ராஜபக்சவுக்கு விசுவாசமாக இவர் செய்த பல்வேறு குற்றச் செயல்கள் என்பன மெல்ல மெல்ல கசிந்து கொண்டிருக்கின்றன. பல நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பின்னால் ஒரு சில சம்பவங்கள் எமக்கு கிடைத்திருக்கின்றன. அவை சம்பந்தமாக உங்களுக்கு தரலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இவர் ஆரம்பத்தில் எஸ்எல்பிபி கட்சியில் இணைந்து அதன் முக்கியஸ்தராக செயற்பட்டு வருகின்ற போது அவர்களுடைய பணிப்புரைக்கமைய, ஓடர்களுக்கமைய, கட்டளைக்கமைய ராஜபக்சக்களின் எதிரிகளை அழிப்பதற்காக பல்வேறு கொலைகளை செய்ததாக கூறப்படுகின்றது. இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட கருத்துக்களில் 2009க்கு பிறகு யுத்தம் முடிவடைந்த பின்னர் கொழும்பில் வெள்ளவத்தை பகுதியில் தமிழ் வர்த்தகர்களுடன் மிக மோசமான ஒரு கொள்கையை இவர் மேற்கொண்டிருந்தார் என்று சொல்லும் அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது கொழும்பில் நீங்கள் வர்த்தகம் செய்து பெருமளவு லாபம் ஈட்டுகின்றீர்கள், அவ்வாறு நீங்கள் செய்கின்ற போது எமக்கு வரி கட்ட வேண்டும் என்று சொல்லி இவர் மிகுந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை வாகனத்தில் சென்று கொழும்பு வர்த்தகர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியதாகவும், ஏறக்குறைய ஒரு ரவுடி பாணியில், சினிமா படங்களில் வருகின்ற ரவுடிகளின் பாணியில் கடைகளுக்குள் சென்று அவர்களை அச்சுறுத்தியதாகவும் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். 2009க்கு பிறகு தமிழ் மக்களுக்கான யுத்தங்கள் நிறுத்தப்பட்ட பின்னர், தமிழ் மக்களுக்கான தலைமை அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டதற்கு பின்னர், தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு வெற்றிடத்தை பயன்படுத்தி அந்த வெற்றிடத்திற்கு தமிழர்களை அச்சுறுத்தி கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விரட்டுவதற்காக மஹிந்த ராஜபக்சக்களின் கட்டளைக்கமையமாக இவர் இவ்வாறு செய்ததாக கூறப்படுகின்றது. இவருடைய சொந்த இடம் கொலன்னாவை பகுதியில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இவர் ஒரு மிக குறைந்த அடிமட்ட வறுமையான குடும்பத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது. குடிசை வீட்டுக்கே வசதியற்றவராக இருந்தவர் தற்பொழுது பெரிய அடுக்குமாடி கட்டடங்களில் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், இதற்கு பின்னர் காரணமாக இருந்த மேற்கூறப்பட்ட கருத்துக்களில் உண்மைத்தன்மை எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பின்னர் சில மக்கள் மத்தியில் சில ஊடகங்களில் வெளியிட்ட கருத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். அண்மையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதன் பின்னர் வெடிகொளுத்தி மக்கள் ஆரவாரம் அடைந்ததை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது இவர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது வெடி கொளுத்தப்படாவிட்டாலும் மக்களுடைய மனதுகளில் மிகப்பெரிய ஒரு ஆறல் தன்மை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை இறக்கி வைத்தது போல, தங்களுடைய துயரங்கள் நீந்தது போல அவர்களுடைய மனநிலை காணப்படுகின்றது. அனைத்து சிறிய சமூக ஊடகங்களிலும் இவர் பற்றிய சிறு சிறு துண்டு காட்சிகள் காணப்படுகின்றன. அனைத்து காட்சிகளும் ஜோக்காகவும் பெம்பலாகவும் நகைச்சுவைகளாகவும் காணப்படுகின்றன. இவர் கொலன்னாவை பகுதியில் உள்ள தன்னுடைய சொந்த பிரதேசத்தில் சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. தற்போது இவர் செய்யப்படுகின்ற சமூக செயற்பாடுகளை பார்க்கின்ற போது அவர் எவ்வாறான சமூக செயற்பாட்டில் ஈடுபட்டிருப்பார் என்பது சற்று விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எஸ்எல்பிபி கட்சியின், அதாவது ஸ்ரீலங்கா பொதுசன பிரமுன கட்சியினுடைய அதிதீவிர ஆதரவாக செயற்பட்ட இவர் பல்வேறு வன்முறைகளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் தற்போது சமூக ஊடகங்கள் திரட்டி கொண்டிருக்கின்றன. இவர் இறக்கும் போது இவருக்கு 38 வயது. இவர் குறித்த கொலன்னாவை எஸ்எல்பிபியின் உள்ளூராட்சி தேர்தலில் தற்போது ஒரு போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இது பற்றி பல விடயங்கள் இருக்கின்றன. அதில் 2022ஆம் ஆண்டு அரசுக்கு எதிராக அறகலிய போராட்டம் மக்களால் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த போராட்டம் அமைதியான முறையில் ஆரம்பத்தில் இடம்பெற்றது. எனவே இந்த போராட்டத்தை குழப்பதற்காக ராஜபக்சர்கள் ஒரு மூடிய திரைக்குள் ஒரு கூட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். அந்த கூட்டத்தின் பின்னர் இந்த அறகலிய போராட்டத்தை வன்முறை குழுக்களை வைத்து விரட்டி அடிப்பதற்காக தடிகள், கொட்டன்கள், கம்பிகள், ஆயுதங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி இந்த அறகலிய போராட்டத்தை காலி முகத்திலிருந்து விரட்டி அடிப்பதற்காக பல பஸ்களில் இறக்கிவிடப்பட்ட குண்டர் குழுக்களின் தலைவராக கூட இந்த டான் பிரியசாத் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த டான் பிரியசாத் மிகப்பெரிய ஒரு கம்பியுடன் அந்த பகுதியில் சென்று பல மக்களை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி அந்த அறகலிய போராட்டத்தை இல்லாதொழிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் பலனாக நடந்தது வேறு விதமாக அமைந்திருக்கின்றது. அந்த போராட்டம் பின்னர் வீரியமடைந்ததுடன்
ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று ஜனாதிபதியை விரட்டி அடிக்கக்கூடிய சூழல் இதுதான் ஏற்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது ராஜபக்சர்கள் கூட்டம் ஒன்றை கூட்டி அங்கு மதுபானங்கள் மற்றும் மதுபானங்கள் வழங்கி அங்கே ஒரு குண்டர்களை வாகனத்தில் ஏற்றி அனுப்பி அறகலையை விரட்டி அடிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த வேலைதான் பின்னர் ராஜபக்சக்களை ஆட்டங்காணப்பட்ட அரசியலிலிருந்து தூக்கி வீசுவதற்கு காரணமாக இருந்தது. இவை பற்றிய பல விடயங்கள் இருக்கின்றன. 2022 இந்த சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதைவிட நாமல் ராஜபக்சவின் நெருங்கிய ஒரு நண்பராக இவர் இருந்ததாகவும், நாமல் ராஜபக்சவுடன் நெருங்கிய நண்பராக இருந்த காலத்தில் பல வன்முறை சம்பவங்களில் இவர் ஈடுபட்டதாகவும், ராஜபக்சக்களின் பின்னர் நாமல் ராஜபக்சக்காக இவர் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. 2009-10 காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதி மட்டுமில்லாமல் தென்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கிறிஸ்பூதம் என்பதற்கு இவரே தலைமை தாங்கியதாகவும் செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன. கிறிஸ்பூதம் ஒன்றை உருவாக்கி தமிழ் மக்களுக்கு இடையிலான தமிழ் மக்களினுடைய நிம்மதியான வாழ்க்கையை சீர்குலைத்து அவர்களை ஒரு அச்ச நிலையில் வைத்திருந்து அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை கேட்க முடியாதவாறு அவர்களை ஒரு மரண பயத்திற்குள் தள்ளிவிடுவதற்கான உருவாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்பூதங்கள் சம்பந்தமான ஒரு அச்சுறுத்தல் செயற்பாட்டுக்கு இந்த டான் பிரியசாத் தலைமை தாங்கியதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த கிறிஸ்பூதங்களுக்கு பின்னர் கோத்தபாய மஹிந்த ராஜபக்ச என்று சொல்லி ராஜபக்ச கூடாரமே அதற்கு காரணமாக இருக்கின்றது. இலங்கையின் மே 18 நினைவேந்தல் கொழும்பில் இடம்பெற்ற போது அதை ஒரு கலபரபூன பூமியாக மாற்றியது கூட இவர் என்று சொல்லித்தான் கூறப்படுகிறது. இந்த டான் பிரசாத் மே 18 கொழும்பில் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்ட போது அதை குழப்பியடித்து அந்த இடத்துக்கு கலவரத்தை ஏற்படுத்தியதற்கு முக்கியமாக வகைபாகமாக இருப்பவர் இந்த டான் பிரசாத் என்று தற்போது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எனவே எவ்வாறு இருப்பினும் அர்ச்சுனா ராமநாதன் கூறுகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் இவர் கொழும்பு பகுதியில் 2009க்கு பிறகு தமிழ் மக்களினுடைய இருப்பிடங்களை விட்டு விரட்டி அடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வன்முறையாளராகவும் கருதப்படுகின்றது. எனவே டான் பிரியசாத் என்பவர் இறந்தது உண்மையில் மூவின மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தருகின்ற விடயமாக காணப்படுகின்றது.